ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनक्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय सिद्धाय नित्याय परमात्मने तथैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्माणवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन्नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणम् पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रदानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः तानि वक्ष्यामि भूतये नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம் எல்லாரையும் இந்த காலை நேரத்துல மறுபடியும் விஷ்ணு சஹஸ்ரநாம வகுப்புல சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பலபத்திர பிரபு, தேங்க்யூ பிரபுஜி. உங்களுடைய தொடர்ந்த முயற்சியினால இத்தனை பேரு பகவானுடைய சேவையில ஈடுபட முடியுது. எல்லாரையும் யாத்திரை வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு வரணும் ஆசை, பார்க்கலாம் கிருஷ்ணர் என்ன வழி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. நீங்க எல்லாரும் மதுரை கூட யாத்திரை அட்டன் பண்ணலாம். மதுரை, ராமேஸ்வரம், இந்த பக்கம் ஏரியால கூட. சரி, நம்ம இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற இந்த கிரந்தத்துல இருந்து திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளும் ஒவ்வொரு நாளும் 3 நாமங்களுடைய அர்த்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம் நேற்று 28வது நாமமாகிய ஸ்தானுகு அப்படிங்கிற நாமத்தை வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு 29வது நாமம் பூதாதி அப்படின்ற நாமம். பூதாதி அப்படின்ற நாமத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். பூதாதி அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களாலையும் ஏற்கப்படக்கூடியவராக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு பேரு பூதாதி அப்படின்னு பெயர் கொடுத்திருக்காங்க. பகவான் ஏன் பகவானையே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது 3 நாமங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா? சர்வகா, சிவகா, ஸ்தானுகு. இந்த 3 குணங்களால எல்லோரும் பகவானை ஏத்துக்கிறாங்களா? என்னது சர்வகா அப்படின்னா தேவையற்ற அமங்கலங்களை நம்மிடம் நீக்கக்கூடியவரா இருக்கார். சிவகா அப்படின்னா நமக்கு மங்களங்களை நல்கக்கூடியவரா இருக்காரு. ஸ்தானுகு அப்படின்னா நம்ம எப்பயுமே பாதுகாக்கக்கூடியவரா இருக்கார். இந்த 3 குணங்களால எல்லா உயிரினங்களும் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுக்கு பேர் தான் பூதாதி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. இதற்கு நம்ம 2 சரித்திரத்தினுடைய உதாரணங்களை பார்க்கலாம். ஒன்று வால்மீகி ராமாயணத்துல முதல்ல பார்க்கலாம். தசரத மகாராஜன் ஒரு நாள் ரொம்ப உற்சாகத்தோட அரசவையில் உட்கார்றான். உட்கார்ந்து ஜம்முன்னு அந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டு தனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வெண்கொற்ற கொடைய பார்க்கிறான். கொடைய பார்த்துட்டு நல்ல வெள்ளை கலரா இருக்கா. அந்த கொடையை பார்த்துட்டு ரொம்ப வேடிக்கையா பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா,
அவனுக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிருக்கு. 60,000 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான். இப்பதான் சொல்றான், எனக்கு வயசாயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். அப்படின்னு சொல்றான். எப்ப 60,000 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றான், எனக்கு வயசாயிடுச்சு போல இருக்கே, முடியெல்லாம் வெள்ளையை போயிடுச்சு. இந்த வெண்கொற்றை கொடைக்கு கீழே உட்காந்து 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 இந்த வெண்கொற்றை கொடையில் இருக்கக்கூடிய அந்த வெண்மை தன்மை என்னுடைய முடியெல்லாம் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. மேபி கருப்பு கொடையா கூட வச்சிருக்கலாம் போல இருக்கேன். இந்த வெள்ளை கொடையினால என் முடியெல்லாம் வெள்ளையை போயிடுச்சு, வயசாயிடுச்சுன்னு சொல்லாம அப்படி எல்லாம் சொல்றான். அதனால எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். சொன்ன உடனே அங்க குழும்பி இருந்த எல்லா ஜனங்களும், அங்க குழும்பி இருந்த எல்லா மந்திரிமார்களும், அங்க இருந்த எல்லா ரிஷிகளும், அங்க இருந்த எல்லா நபர்களும் என்ன பண்றாங்க, எல்லா அவர்களும் ஒரே ஒத்த குரல்ல ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராமரை சீக்கிரமா வந்து பட்டாபிஷேகம் பண்ணுங்க, ராமருக்கு சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தும் போது தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே சமயத்துல கொஞ்சம் வருத்தமாவும் இருந்தது. சந்தோஷம் ஏன், தன்னுடைய மகன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களே எல்லா மக்களும் அப்படின்னு சந்தோஷம். வருத்தம் என்ன தெரியுமா, ஒருத்தன் கூட ஏன் சார் நீங்க போறீங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கலாம் இல்லையா, உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, நல்லா தான் நீங்க என்ன பாத்துக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லவே இல்லையே. என்னமோ காத்துட்டு இருந்த மாதிரி இல்ல இருக்கு, எப்படா என் கிளம்பு வெளில போவான் அப்படின்ற காத்துட்டு இருந்த மாதிரி எல்லாரும் ஒரே குரல்ல போடா சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு தசரதன் வந்து மெதுவா அழகா பேசுறாரு. உங்களை நான் வந்து என்னுடைய குழந்தைய போலதான் பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்கவே இல்லை. இந்த 60,000 வருஷம் எங்களுக்கு நீங்க தான் குழந்தைங்கிற மாதிரி இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படா கிளம்புன்னு காத்துட்டு இருந்தீங்களோ, என்னுடைய ஆட்சி உங்களுக்கு அவ்வளவு கொடுமையா இருந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். தசரதன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் கப்பு சிப்பு நடக்கி போயிட்டாங்க. தப்பு பண்ணிட்டேன் பாத்தியா, எப்படி நடந்து கூடாது, அந்த மாதிரி அரசவையில் யாரும் கத்தக்கூடாதான், அநாகரிகமா, நம்ம இவ்வளவு அநாகரிகமா நடந்துகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கப்பு சிப்பு அடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அயோத்தியா வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏ தசரதா, இது எங்களுடைய குற்றம் கிடையாது, நான் கத்துனது எங்களுடைய குற்றம் கிடையாது, உன்னுடைய குற்றமும் கிடையாது, இது ராமனுடைய குற்றம். ராமனுடைய குற்றம் பா இது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் ராமனுடைய குற்றம், ஏன்னா ராமனுக்கு அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, அவ்வளவு நல்ல குணங்கள் உள்ள ராமரை நாங்க எல்லாரும் ராஜாவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆசையினால கத்திட்டோமே தவிர இதுல எங்களுக்கும் உன் மேல சலிக்கவே சலிக்காது. உனக்கும் எங்க மேல எந்த கோபமும் கிடையாது, நல்லா தெரியும். ஏன்னா நீங்க நல்லா பாத்துக்கிட்ட, என்னதான் பாத்துக்கிட்டாலும் ராமர் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அந்த ராமரை எங்களுடைய தலைவனா பார்க்கணும் அப்படின்ற ஆசையை நான் கத்திட்டோம் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டானா. எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு ராஜாவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அன்னைக்கே என்ன பண்ணிருக்காங்க, குடியாட்சி குடியுரிமை அப்படிங்கிறத அன்னைக்கே கொடுத்திருக்காரு தசரத மகாராஜா. ஏதோ என் பையன்தான் ராஜா, நான் ராஜா, என் பையன்தான் ராஜா அப்படின்ட்டு உருவாக்கல. மக்களுடைய சம்மதத்தோட என்ன பண்ணிருக்காரு, பட்டாபிஷேகம் பண்ணார் இல்லையா. அப்படி எல்லா விதமான மனிதர்களையும் ஈர்க்கக்கூடியவராக எல்லோருக்கும் பாதுகாவலா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பூதாதி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சரி, வெறும் ராமரை பார்த்துட்டு இருந்தா போதுமா, அப்புறம் கிருஷ்ண பக்தர்கள்லாம் கோச்சிப்பாங்க, ஏன் கிருஷ்ணரை பத்தி கதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோச்சிப்பாங்க இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கிருஷ்ணருடைய கதையை நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு நாள் காட்டுக்கு கிளம்பும் போது அவங்க வீட்டுல சொல்லியிருக்காரு, நேத்தே சொல்லியிருக்காரு, பசங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, டே நாளைக்கு பிக்னிக்டா, நம்ம எல்லாம் பிக்னிக் கொண்டாடணும்டா, எல்லாரும் வீட்டுல சமைச்சு கொண்டு வந்துருங்கடா, வித்தியாசமான உணவு சமைச்சு கொண்டு வந்துருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எல்லா பசங்களும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா நாளைக்கு கிருஷ்ணர் வனபோஜனம் வச்சிருக்காம, சமைச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கா. அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். நிறைய விதவிதமான ஐட்டங்கள் என்ன பண்றாங்க, சமைச்சு பக்ஷங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. காலையில கிளம்புறாங்க. கிளம்பும் போதே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, பலராமரை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு போய் அவரு அகாசுர வதம் பண்ண போறார். அகாசுரன் அப்படின்ற பெரிய மலைப்பாம்பு வதம் பண்ண போறார். சோ மலைப்பாம்பு, இவரோ பலராமர் ஆதிசேஷன், இவரும் பாம்பு அவரும் பாம்பு. சோ ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு அடிச்சா ஒத்துக்காது இல்லையா. ஏன்னா பலராமர் போய் கேட்பார், ஏன்டா கிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் சும்மா பாம்பு அடிச்சிட்டு இருக்க, அந்த பாம்பு உனக்கு என்னடா பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்க வருவார். அதனால சொல்லிட்டாரு, நீ வராதன்னா நீ இன்னைக்கு இங்கேயே இருந்துக்கோ, அம்மா வந்து என்ன தேய்க்க சொல்றா, நான் என்ன தேய்க்க மாட்டேன், நீ என்ன தேய்ச்சிக்கோ, நான் போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன்.
போன பசங்க நமக்கு தெரியும் அகாசுர வதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சு. அகாசுர வதத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சு. பசி எல்லாருக்கும். பசங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க. சுத்தி கிருஷ்ணன் நடுவில் உட்கார வச்சு சுத்தி உட்காந்துட்டு எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறாங்களாம். கிருஷ்ணா, எங்க அம்மா புளியோதரை செஞ்சு கொடுத்துருக்காடா. கிருஷ்ணா, எங்க அம்மா சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துருக்காடா. கிருஷ்ணா, எங்க அம்மா வெண்பொங்கல் செஞ்சு கொடுத்துருக்காடா. கிருஷ்ணா, இதை சாப்பிட்ற எங்க அம்மா குலோப் ஜாமுன் செஞ்சிருக்காடா. கிருஷ்ணா, இதை சாப்பிட்ற எங்க அம்மா பாரு அதிரசம் செஞ்சு கொடுத்துருக்கா. கிருஷ்ணா, இதை பாரு எங்க அம்மா ரசகுல்லா செஞ்சு வச்சிருக்காடா. கிருஷ்ணா, எங்க அம்மா பாரு ஜிலேபி செஞ்சு கொடுத்துருக்கா. எங்க அம்மா மைசூர் பாக் கொடுத்துருக்காடா. எல்லா பசங்களும் உட்காந்து கிருஷ்ணா நீ சாப்பிடு, கிருஷ்ணா நீ சாப்பிடு, கிருஷ்ணா நீ சாப்பிடு ஊட்டி ஊட்டி விடுறாங்களாம். சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பொதுவா, சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா ஸ்வீட்லாம் கிடைச்சா தானே கபம் சாப்பிட்டுருவாங்க. இந்த எல்லா பசங்களுக்கும் கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா. இதுங்க ஒரு வாய் சாப்பிடுதுங்க, கிருஷ்ணருக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க. கிருஷ்ணர் சாப்பிட்டு மறுபடியும் இதுங்க சாப்பிடுதுங்க. இப்படி கிருஷ்ணர் கூட என்ன பண்றாரு, அந்த பசங்க சாப்பிட்ட மிச்சத்தை கூட சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ரொம்ப அன்போட ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் சாப்பிட்டே இருக்கார். சாப்பிட்டு இருக்கும்போது அந்த கிருஷ்ணர் வந்து யமுனையில போய் நின்று சாப்பிட்றாராம். எப்படி சாப்பிட்றதுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு கிருஷ்ணர். கை நிறைய வந்து ஒரு கை நிறைய சக்கரை பொங்கல் எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு கை நிறைய வந்து தயிர் சாதம் எடுத்துக்கிட்டாரு. சக்கரை பொங்கல் இந்த பக்கம் சாப்பிட்றது, தயிர் சாதம் இந்த பக்கம் சாப்பிட்றது. தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வேணும் இல்லையா, ஊறுகாய் எங்க வைக்கிறது அப்படின்னா இந்த விரல் நடுவில் வச்சுக்கிட்டாராம். விரல் இடுக்கு நடுவில் வச்சுக்கிட்டாராம். எப்படிலாம் சாப்பிட்றது ஐடியா வச்சிருக்காரு. நீங்க தயிர் சாதம் சாப்பிட்றது இங்க ஊறுகாய் தொட்டுக்கிறது, தயிர் சாதம் சாப்பிட்றது ஊறுகாய் தொட்டுக்கிறது. இப்படி சாப்பிட்டு இருப்பார். கொஞ்சம் இந்த பக்கம் பொங்கலையும் சாப்பிட்டு இருப்பார். எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் விளையாண்டுட்டு இருக்காங்க. தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆகாசத்துல இருந்து. தேவர்கள்லாம் நினைக்கிறாங்க நமக்கு கிருஷ்ண பிரசாதம் கிடைக்கவே இல்லையே அப்படின்ட்டு தேவர்கள்லாம் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா யமுனையில வந்து மீனா பிறந்துட்டாங்களாம். எப்படியும் கை கழுவாங்க, நம்ம அந்த பிரசாதம் சாப்பிடலாம் சொல்லிட்டு கையில வந்து மீனா வந்து பிறந்துட்டாங்களாம். கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. எல்லாரும் கை கழுவ போனாங்க. யாரும் கை கழுவ கூடாது, எல்லாரும் உங்க வேஷ்டில தொடச்சுக்கோங்கடா, கீழே மீன் நிறைய இருக்கு, மீன் உங்க கையெல்லாம் கடிச்சிடும், கொண்டு போய் கை கழுவாதான்னு சொல்லிட்டார். தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஏமாற்றம். இந்த பையன் பார்த்தியா கிருஷ்ணன் நம்மளை ஏமாத்திட்டான், நம்மளுக்கு பிரசாதம் கொடுக்காம செஞ்சுட்டாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகத்துல எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. ஆஹா எவ்வளவு அழகான லீலை, ஆனா ஏமாத்திட்டாரு, பிரசாதம் கொடுக்காம நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உச்சி கொட்டிக்கிட்டு கொஞ்சம் வருத்தோட போயிட்டு இருக்காங்க. அப்போ பிரம்மதேவன் அங்க கிட்டு ஓடி வர்றாரு. ஏன்னா சத்தியலோகத்துல வரணும் இல்லையா, மற்ற தேவன்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. பிரம்மதேவன் அங்கிருந்து கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் சினிமா முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பிரம்மதேவன் கேட்கிறாரு, என்னங்க முடிஞ்சிருச்சா, அப்பயே முடிஞ்சிருச்சா, அப்பயே உபன்யாசம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா, ஆஹா என்ன தேவாமிர்தமா இன்னைக்கு இருந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேனே, என்னால கேட்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே வருத்தம். சரி, எப்படியாவது கிருஷ்ணரை ஏதாவது நம்ம சீண்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டாரு இல்லையா, நமக்கு தர்சனையும் காட்டவே இல்லை, பிரசாத்தையும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த கிருஷ்ணருக்கு ஏதாவது பாடம் புகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா திடீர்னுட்டு அந்த பசங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். யாரு, பிரம்மதேவன் தூக்கிட்டு போயிட்டு ஒரு குகையில சத்தியலோகத்துல போய் ஒளிச்சு வச்சுட்டார். இந்த கிருஷ்ணன் என்ன எப்படி சமாளிக்கிறான் பார்க்கலாம், இன்னும் பகவான் சொல்றாங்கல்ல இந்த கிருஷ்ணன் எப்படி சமாளிக்கிறான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய லோகத்துல எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அவர் பிரம்ம லோகத்துல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காராம். போயிட்டு இருந்தா வெளியில காவலாளிங்க நிறுத்திட்டாங்க. பிரம்மாவை நிறுத்திட்டாங்க. ஏய், நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். என்னடா இது, என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல, உள்ள ஆல்ரெடி ஒரு பிரம்மா இருக்காரு, அவர் தான் உண்மையான பிரம்மா, அவர் சொல்லிட்டு போனார், பின்னாடி ஒரு போலியான பிரம்மா வருவாரு, அவர் உள்ள விட்டுறாதுன்னு சொல்லிட்டே போயிருக்காரு, அதனால நீ உண்மையான பிரம்மாவே கிடையாது, உன்னை கீழே தள்ளி புடிச்சு கீழே தள்ளி விட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாவை புடிச்சு கீழே தள்ளியே விட்டாங்க. பிரம்மா தோப்புன்னு மேல சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துல வந்து விழுறாரு. விழும்போது ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் மேல இருந்து கீழே விழும் பொழுது. வந்து பார்த்தா இங்கேயும் அந்த பசங்கெல்லாம் இருக்காங்க, அங்கேயும் அந்த பசங்களாம் இருக்காங்க. அவர் பிரம்மலோகத்துல வச்சுட்டு வந்தாருல அந்த பசங்க, அந்த கோண பையன் இங்கேயும் இருக்கான், இந்த குண்டு பையன் இங்கேயும் இருக்கான், அந்த ஒல்லி பையன் இங்கேயும் இருக்கா, அந்த வெள்ளை பையன் இங்கேயும் இருக்கா, அந்த சின்ன பசுமாடு இங்கேயும் இருக்கு, அந்த பிரவுன் கலர் பசுமாடு இருக்கு, வால் மட்டும் கருப்பா இருக்கக்கூடிய பசுமாடு இருக்கு, முகம் மட்டும் சிகப்பா இருக்கக்கூடிய பசுமாடு அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பிரம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இது, நம்முடைய இடத்துலயும் யாரோ வந்து உட்காந்துக்கிட்டாங்க, அங்கேயும் அதே பையன் இருக்கான், இங்கேயும் அதே பையன் இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே குழப்பத்தில் இருக்கார். அப்பதான் பலராமர் வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்பார். எப்படா இதை ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் பலராமர் வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். கிருஷ்ணா, நீ பாத்தியா, இந்த சுனந்தன் இருக்கான்ல, சுனந்தனுடைய சித்தி எப்பயும் அடிச்சுக்கிட்டே இருப்பா, ஆனா இப்ப கொஞ்சம் என்னன்னு தெரியல, கபீசன் இருக்கான்ல, அந்த கபீசன் கொண்டு வந்த
அந்த கபீசனை பார்த்தா அவங்க அப்பா எப்பயும் அடிச்சுட்டே இருப்பாரு. ஆனா அந்த கபீசன் இப்ப அவங்க அப்பா கொஞ்சறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல நீ சாப்பிட்டு கொண்டு வந்த பாத்திரம் இருக்கு இல்லையா? அந்த பாத்திரத்தை என்னமோ நம்ம வீட்டு வேலைக்காரி அம்மா மெதுவா தடவி, 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 தடவி துடைச்சிட்டு இருக்கா. கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன காரணம் ஒண்ணும் புரியலையேப்பா! அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நெறைய கதையெல்லாம் நடக்குது. அப்ப அ எனிவே நம்ம வந்து இப்ப பிரம்ம விமோக நிலைக்குள்ள கதைக்குள்ள ஃபுல்லா போக வேண்டாம். கிருஷ்ண லீலைய பேச ஆரம்பிச்சோம்னா, அது அமிர்தமா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த லீலையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லாமாகவும் மாறிட்டாரு. எல்லாமாகவும் அப்படின்னா என்னது? ஒரு பையன் எப்படி இருப்பானோ, அதே போல. ஒரு பையன் திடீர்னு குறும்பு பண்ணிட்டு இருந்த பையன் நல்ல பையனா மாறிட்டான். அம்மாவுக்கு சந்தேகம் வந்துரும். என்னடா குறும்பு பண்ணிட்டு இருந்தா திடீர்னு நல்லவனா மாறிட்டான்னு சந்தேகம் வந்துருமா. அதனால அந்த பையன் குறும்பு பண்ற பையன இவனு கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு? குறும்பு பையனாவே மாறிட்டாரு. ஒரு பையன் ரொம்ப சோம்பலா உட்கார்ந்துட்டு இருப்பான். அதே போல சோம்பல் பையனா மாறிட்டான். அவங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ் இன்னும் எல்லாம் தூக்கிட்டு போய் வச்சுட்டார்ல. பிரம்மதேவர் தூக்கிட்டு போய் வச்சுட்டாரு இல்லையா? இங்க எல்லாரும் கேட்பாங்களே, அம்மா எல்லாம் கேட்பாங்களே, என் பையன் எங்கடா? பசுமாடு எங்கடா? டிஃபன் பாக்ஸ் எங்கடான்னு கேட்பாங்கல்ல. கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாமாவும் மாறிட்டாராம். டிஃபன் பாக்ஸா மாறிட்டாராம். ஒரு சிலது வந்து ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்னா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ். ஒரு சிலர் வெள்ளி டிஃபன் பாக்ஸ்னா வெள்ளி டிஃபன் பாக்ஸ். ஒரு சிலருக்கு வந்து வெறும் காகிதம் பேப்பர் அப்படின்னா இது அஹ், அஹ், வெறும் இலையினால் ஆல் டிஃபன் பாக்ஸ்னா இலையினால் ஆல் டிஃபன் பாக்ஸ். இப்படி ஒரு பையன் குடுமி வச்ச பையனா குடுமி வச்ச பையன், 6 விரல் இருக்க பையனா 6 விரல் இருக்கக்கூடிய பையன். ஏன்னா 6 விரல் ஒரு சிலருக்கு இருக்கும். திடீர்னு 5 விரல் வந்து நான் அம்மா கேட்பாங்க. எங்கடா அந்த 6வது விரல் எங்கடான்னு கேட்பாங்களாம். அதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பசங்களுடைய உருவம், அந்த பசங்களுடைய குணம், அந்த பசங்களுடைய சேஷ்டிதம், அந்த பசுமாடு, அந்த டிஃபன் அவன் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ், அவன் கொண்டு வந்த தடி எல்லாமாக மாறிட்டாராம். மாறுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே அவங்க பசங்க மேல அவ்ளோ ஆசை வந்துருச்சாம். அந்த டிஃபன் பாக்ஸ் மேல அவ்ளோ ஆசை வந்துருச்சாம். அந்த கன்னுக்குட்டி மேல அவ்ளோ ஆசை வந்துருச்சு. அவ்ளோ ஈர்ப்பு வந்துடுச்சாம். இந்த ஈர்ப்புக்கெல்லாம் காரணம் என்னது? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் எல்லாமாவும் இருக்காரு. அப்படிதான் இங்க சொல்றாங்க. பூதாதி அப்படின்னா, நமக்கு ஒரு பொருள் மேல ஈர்ப்பு வரணும் அப்படின்னா, அதுல கிருஷ்ணருடைய சாநித்தியம் இல்லாம நமக்கு ஈர்ப்பே வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால கிருஷ்ணரால மட்டும் தான் எல்லாரும் ஈர்க்க முடியும். இந்த உலகத்துல நமக்கே இந்த உடம்புக்கு ஒரு ஈர்ப்பு வேணும் அப்படின்னா, இந்த உடம்புல ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் இந்த உடம்புக்கே ஈர்ப்பு இருக்கு. ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பு பிணம். யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இல்லையா? அப்ப இந்த உடம்புல ஆத்மா இருக்கணும் அப்படின்னா, பரமாத்மாவே கிருஷ்ணர் இருந்தா மட்டும் தான் உடம்புல ஆத்மாவே இருக்கும். பரமாத்மா கிளம்பி போயிட்டாருன்னா, ஆத்மாவும் கிளம்பி போயிடும். இந்த உடம்புல ஆத்மாவும் இருக்காது. ஸோ இப்படி இந்த உலகத்துல எல்லாவற்றிற்கும் ஈர்ப்பை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பூதாதி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சரி, அடுத்த அடுத்த நாமத்துக்கு போலாம். 30வது நாமத்துக்கு போலாம். சரி. எஸ். நிதிர் அவ்யயः பேர் கொடுத்திருக்காரு. பூதாதி நிதிர் அவ்யயः. நிதிர் அப்படின்னா நிதி. நமக்கு தெரியும் நிதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ என்ன நிதி? அவ்யயமான நிதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிதி அப்படின்னா இந்த செல்வம், ம், பெரும் பெரும் செல்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வைத்தமாநிதி அப்படின்னு பகவானுக்கு ஒரு பேரே இருக்கு. வைத்தமாநிதி பெருமாள் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு. சோ பகவான் எப்படிப்பட்ட நிதியா இருக்காரா? என்னைக்குமே அல்ல அல்ல குறையாத நிதியா இருக்காராம். என்னைக்குமே அழிவில்லாத நிதியா இருக்காராம். அதனால அவருக்கு பேரு நிதிர் அவ்யயः. மற்ற எல்லா நிதிகளும் நம்மை விட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த நிதிகள் நம்மளோட வராது. நம்மோடு வரக்கூடிய ஒரே ஒரு செல்வம் யாரு அப்படின்னா வைத்தமா பெருநிதின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த செல்லப்பிள்ளையாகிய நாராயணன் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த நிதியை நீங்க எங்க தெரியுமா தேடணும்? கிழக்கு பக்கமோ, மேற்கு பக்கமோ, வடக்கு பக்கமோ, தெற்கு பக்கமோ தேட வேண்டாம். இந்த நிதிய பக்தர்களுடைய இதயத்துல தேடினா போதும். கோவிந்தன் அப்படின்றவன் எங்க இருக்கான் அப்படின்னா பக்தர்களோட இதயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான. நீங்க பக்தர்களோட இதயத்துல தேடுறீங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படின்ற பெரிய நிதியை நீங்க என்ன பண்ணலாம்? பெற்றுடலாம். ஆபத் தனவத் நிதேயம் சொல்லி சொல்றாங்க. ஆஹ் இப்படியாக பகவான் வந்து எல்லாருடைய இதயத்திலையும், அதாவது பக்தர்களுடைய இதயத்துல நிதியா இருக்கிறதுனால்தான் உம் அவருக்கு பேரு நிதிர் அவ்யயः பேர் கொடுக்குறாங்க. சோ கிருஷ்ணருக்கு குந்தி மகாராணி ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா தொம் அகிஞ்சன கோச்சரஹ அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. தொம் அகிஞ்சன வித்தாய அப்படின்னு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவன் ஒருத்தரிடம் ஒண்ணுமே இல்லையோ அவனால் அடையப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறார்.
எவன் ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவர் எனக்கு இந்த உலகத்துல ஒரு சம்பந்தம் கிடையாதுப்பா, எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணும் எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரோ அவரை பகவான், அவரால் தான் பகவான் அடைய முடியுமா. அப்படிப்பட்ட அகிஞ்சன அப்படின்னு அவங்களுக்கு பேர். அகிஞ்சன அப்படின்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அவனத்தை நினைக்கிறான், இதெல்லாம் என்னுடையது கிடையாது, இதெல்லாம் பகவானுக்கு சொத்து, நான் நான் பகவானுக்கு தான் இதெல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்திட்டு அவன் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்றான். அவனுக்கு பேர் அகிஞ்சன அப்படின்னு பேர் கொடுக்குறான். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கலாம், ஆனா எல்லாமே பகவானுடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதுதான் உண்மையும் கூட. நாம் பெரிய மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனா நம்ம அந்த மாளிகையுடைய சேவகர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சில சமயம் அதை பண்ணுவாங்க. பெரிய பெரிய எஸ்டேட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்டேட்லாம் வாங்கிட்டு ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரனை வச்சுட்டு எஸ்டேட்டா பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் அந்த எஸ்டேட்டோட ஓனர் கிடையாது, நாம் அந்த எஸ்டேட்டை பார்த்துக்க தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்க பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. நாம் அதை சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஸோ அதே போலதான் இந்த உலகத்துல எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய சேவைக்காக மட்டும் உபயோகப்படுத்தணும். அப்படின்னா அவனுக்கு பேர் அகிஞ்சன. சோ அப்படிப்பட்ட நபர்களால அடையக்கூடியவன் அப்படின்றதா நிதிர் அவ்வியா. யார் ஒருவன் எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொத்து கிடையாது, என்னுடைய ஒரே சொத்து பகவான் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் பகவான் கிடைப்பார். எனக்கு இந்த சொத்து இருக்கு அந்த சொத்து இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, சரி நீ அந்த சொத்தையே வச்சுட்டு அழுகுப்பா, அந்த சொத்தையே நீ கட்டிட்டு இரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாராம். எனக்கு ஒரு சொத்தும் இல்லப்பா, என்னுடைய ஒரே சொத்து பகவான் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பகவான் வந்து சொத்தா மாறுவார். இல்லைன்னா பகவான் நான் பக்கத்திலே வரமாட்டான். எப்ப வந்து பலி மகாராஜன் எல்லாவற்றையும் பகவானுக்காக தியாகம் பண்ணிட்டான், தியாகம் பண்ண உடனே என்ன பண்ணார் பகவான்? அவனை தன்னுடைய சொத்தா எடுத்துக்கிட்டான். பலி மகாராஜன் கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டார், பிச்சைக்காரன் ஆக்கிட்ட. பிச்சைக்காரன் ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? பலி மகாராஜனை அவனுடைய சொத்தா பகவான் ஏத்துக்கிட்டு அவனை கொண்டு போயிட்டு கீழே பாதாள லோகத்துல வச்சு அவனுக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் கொடுத்து அவனுக்கு வெளியில காவலாளியா இருந்துட்டு இருக்காரு. ஸோ பகவானுடைய சொத்தா மாறி போயிட்டான் பலி மகாராஜன். ஸோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னுடையது, இது என்னுடையது, எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். இந்த உலகத்துல நம்ம நிறைய சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க வரைக்கும் கிருஷ்ணன் நமக்கு சொத்தாவே மாற மாட்டார். நாம் கிருஷ்ணனுடைய சொத்தாக மாற முடியாது. நமக்கு ஒரே ஒரு சொத்து அவர் மட்டும்தான். நிதிர் அவ்வியக அப்படின்னு சொல்லி சொல்றார். தனம் மதேயம் தவபாத பங்கஜம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த தேசிகர் சொல்றார். என்னுடைய ஒரே ஒரு சொத்து இந்த பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீரங்கத்துல பெரிய சொத்து. இதை சொல்றதுக்கு தான் வந்து ஒரு கதை சொல்றாங்க. நமக்கு நாதமுடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த நாதமுடிகளுடைய சிஷ்யன் தான் வந்து உய்யக்கொண்டார். அவர் சிஷ்யர்கள் மணக்கால் நம்பிகள். அந்த நாதமுடிகளுடைய பேரன் தான் வந்து யமுனாச்சாரியார் சொல்லக்கூடிய ஆள வந்தார். சோ அந்த நாதமுடிகளுடைய பேரனுக்கு வந்து உய்யக்கொண்டார் சொல்லிட்டு போயிருக்காரு, என்ன பண்ணு, இந்த நாதமுடிகளுக்கு சாரி இந்த யமுனாச்சாரியாருக்கு நம்முடைய பெரிய சொத்து ஒண்ணு இருக்கு, நாதமுடிகள் கொடுத்த ஒரு பெரிய சொத்து இருக்கு, அந்த சொத்தை அவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு உய்யக்கொண்டாரம் தன்னுடைய மணக்கால் நம்பிகள் தன்னுடைய சிஷ்யனை சொல்லிட்டு போயிட்டார். மணக்கால் நம்பிகள் காத்துட்டு இருக்கார், ஆள வந்தாருக்கு இந்த சொத்தை எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆள வந்தார் என்ன தெரியுமா பண்றாரு? ஏதாவது யமுனாச்சாரியார் ஒரு பெரிய ராஜா கிட்ட போய் அவங்க கிட்ட வாதம் செய்து அவனை வெற்றி கொண்டு ஒரு ராஜாங்கத்தை பெற்றுட்டார். அவர் ராஜாவா மாறி போயிட்டார். யமுனாச்சாரியார் ஒரு ராஜாவா மாறி போயிட்டார். ஸோ அதனால அவருக்கு பேர் ஆள வந்தார் அப்படின்னு பேரும் கொடுத்திருக்காங்க. ஸோ அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது பகவத் விஷயங்களை கேட்கறது அவருக்கு நேரமே இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா, மணக்கால் நபிகள் என்ன பண்ணுவாருன்னா, தினமும் வருவாரு, அந்த அரசவைக்கு வருவாரு, அங்க இருக்கக்கூடிய சமையல் அறைக்கு போவாரு, அங்க போய் தூதுவாளை கீரையை போய் தினமும் கொடுத்துட்டு வருவார். தினமும் தூதுவாளை கீரையை வந்து சமைச்சு சமைச்சு வைப்பாங்க. ராஜாவும் சாப்பிட்டே இருப்பாரு, யமுனாச்சாரி ஆகிய ராஜாவும் சாப்பிட்டே இருக்கார். கொஞ்ச நாள் சாப்பிட்டே இருந்தார், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டே இருந்தார். அப்புறம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா 4 நாள் வரவே இல்லை, மணக்கால் நபிகள் வரவே இல்லை, அந்த கீரை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சோ ராஜா கேட்கிறார், 4 நாளா கீரை வரவே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். உடனே சொல்றாங்க, ஒருத்தர் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாரு, அவர் இப்ப கொண்டு வர்றது கிடையாது. என்னது கீரை கொண்டு வந்துட்டு இருந்தார்? ஏன் நீங்க எல்லாம் போய் வாங்குறது இல்லையா? இல்ல நாங்க வாங்கின அந்த டேஸ்ட் கிடைக்கிறது கிடையாது, அவர் கொண்டு வரதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி அடுத்த முறை வந்தான்னா எனக்கு கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் மணக்கால் நபிகள் வந்து சேர்றார். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ராஜா கேட்கிறார், ஆள வந்தார் ஆகிய யமுனாச்சாரி கேட்கிறார், சுவாமி நீங்க யாரு, நீங்க கீரை எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன நிதி கொடுக்கணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மணக்கால் நபிகள் சொல்றாரு, ராஜா எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை,
என்கிட்ட பெரிய ஒரு நிதி இருக்கு, உங்க தாத்தா கொடுத்த பெரிய நிதி இருக்கு, நாதமுடிகள் கொடுத்த பெரிய நிதி இருக்கு, அந்த நிதியை உங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு நான் தினசரி இந்த அரசவைக்கு வரணும். எனக்கு தடை இல்லாம இந்த அரசவைக்கு வரத்துக்கு எனக்கு வந்து பர்மிஷன் மட்டும் கொடுங்க அவர் கேட்கிறார். வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டார். அன்னையிலிருந்து என்ன பண்ணார், மணக்கால் நம்பிகள் தினமும் வருவாரு, ஆளவந்தரோட உட்காருவாரு, உட்காந்து பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். தினமும் அவர் பகவத்கீதையை கேட்டு 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 அவருக்கு பகவான் மேல அவ்வளவு பக்தி வந்துடுது ஆளவந்தாருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆளவந்தார் வந்து கேட்கிறாரு, அந்த பகவானை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர் சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கிறார். ஓ, எங்க தாத்தா கொடுக்க வேண்டிய நிதி இதுதானா, பகவத்கீதை தான் எங்க தாத்தா கொடுக்க விருப்பப்பட்ட நிதியான்னு கேட்கிறார். இல்ல, இதை விட ஒரு பெரிய நிதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன அது நிதி அப்படின்னா, அவரை கிடு கிடு கிடுன்ட்டு ரங்கநாதர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனார். ரங்கநாதரை காட்டுறார். இதுதான் உங்க தாத்தா அவனுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிற பெரிய நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கநாதனை காட்டுறார். இந்த ரங்கநாதரை பார்ப்பதற்கு தான் கருடா பகவான் என்ன பண்ணிருக்காராம், அந்த ரங்கநாதருக்கு முன்னாடியே கை கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காராம், அவருடைய அழகை பார்த்துக்கிட்டே இருக்காராம். இந்த ரங்கநாதருடைய அழகை பார்க்கறதுக்கு தான் ஆதிசேஷன் என்ன பண்ணாரு, அங்க படுத்துக்கிட்டு அவருக்கு அவருக்கு ஒரு ஆசனமா இருந்துகிட்டு அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காராம். இந்த ரங்கநாதரை பார்க்கறதுக்கு தான் லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க, அவருடைய பாதத்து பக்கத்திலேயே உட்காந்துட்டு அவருடைய அழகை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட வைத்தமாநிதி பெருமாளை வந்து உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யமுனாச்சாரியர் என்ன பண்றாரு, தன்னுடைய அரசாங்கத்துல அது துறந்து அங்கேயே வந்து ஆச்சாரிய பீடத்தை எடுத்துக்கிட்டு அங்க பல வருடங்கள் என்ன பண்றாரு, பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இந்த வைஷ்ணவ தர்மத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லப்படும். இப்படியாக அல்ல அல்ல குறையாத செல்வம் அப்படிங்கிறது பகவான் கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செல்வம் தான் யாரும் திருட முடியாது, இந்த செல்வம் குறையவும் குறையாது, இந்த செல்வம் நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா என்னமோ தெரியல, மக்கள் இந்த செல்வத்தை தேடி போறதே கிடையாது. மக்கள் ஏதோ பேப்பரை தேடி ஓடிட்டு இருக்காங்க, ஏதோ உலோகத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்களே தவிர, நமக்கு நான் இந்த உலகத்திலிருந்து பயணம் செய்யும் பொழுது, கடைசி பயணம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு செல்வம் வேணுமே. இங்க இருந்து இந்த இந்த உலகத்துல இருந்து கிளம்ப போறோம் இல்லையா, ஸோ கிளம்பும் போது நீங்க சேர்த்து வச்ச நகையோ, நீங்க சேர்த்து வச்ச பேங்க் அக்கௌண்ட்டோ, நீங்க நீங்க எடுத்து வச்சு நீங்க கட்டி வச்சிருக்க வீடோ, நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய சோஃபா செட்டோ, ஒரு பொருள், ஒரு துளி கூட நீங்க என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. நீங்க கிளம்பும்போது கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு சொத்து என்ன அப்படின்னா பகவான் மட்டும்தான். அந்த பகவானுக்கு செஞ்ச பக்தி தான், அந்த பகவானுக்கு நம்ம செஞ்ச ஹரிநாமம் தான். ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நான் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கேன், இன்னைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கேன். மனுஷன் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டே இருப்பான், எனக்கு என்னோட சொத்து எவ்வளவு இருக்கு, என்னோட சொத்து எவ்வளவு இருக்குன்ட்டு. நம்ம என்ன தெரியாம பண்ணோம், நான் இந்த சொத்தை யோசிக்க ஆரம்பிக்கும். எனக்கு ஆன்மீக சொத்து எவ்வளவு இருக்கு, நான் எத்தனை நாள ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லியிருக்கேன், எத்தனை உபன்யாசம் கேட்டிருக்கேன், எவ்வளவு சேவை பண்ணியிருக்கேன், எத்தனை முறை கோயில போய் பகவானை தரிசனம் பண்ணியிருக்கேன், எத்தனை முறை கோயில பிரதட்சணை பண்ணி வந்திருக்கேன், எத்தனை முறை கோயில்ல ஏதாவது ஒரு சின்ன சேவையாவது எடுத்து பண்ணியிருக்கேன், எத்தனை முறை பிரசாதம் சாப்பிட்டிருக்கேன், எத்தனை முறை பக்தர்களை தரிசனம் பண்ணியிருக்கேன், எத்தனை முறை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், பக்தருக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், எத்தனை முறை நான் வந்து திவ்ய தரிசனங்களுக்கு போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சொத்து. இதெல்லாம் உட்காந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். நாம் எழுதலனாலும் பரவாயில்ல, பகவான் என்ன பண்றாரு, நாம் இதெல்லாம் செய்ய செய்ய அவர் எழுதி வச்சுக்கிறாரா, நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல அவர் போட்டுட்டே இருக்கார். அதனால நம்முடைய உண்மையான செல்வம் அப்படிங்கிறது அந்த பகவான் மட்டும்தான், இந்த பக்தி விஷயங்கள் மட்டும்தான். அதனால இவர் சொல்றாரு, நிதிர் அப்பியாக அப்படின்ற நாமத்தை கொடுத்திருக்காரு. சரி, ஆல்ரெடி 6:50 ஆயிடுது. இதோட நிறுத்திடுறேன். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா இப்ப கேட்கலாம். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கு. 7 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 7, 7:05 வரைக்கும் டைம் இருக்கு. அடுத்தது பகவத்கீதை கிளாஸ் இருக்கிறதுனால 10-15 நிமிஷம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின் இருக்கா? எல்லாரும் இருக்கீங்களா இங்க? ஒரு 1, 2, 9, 10 பேர் தான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் சமைச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சமைச்சா நாங்க கேட்க மாட்டோம். நீங்க சமைச்சது அது கிருஷ்ணருக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணா போதும். ஹலோ பிரபு, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். சூப்பரா சொல்றீங்க பிரபு. விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்க சொல்ல சொல்ல வந்து இப்பதான் அந்த இதுவே திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும் போல இருக்கு. உங்களுடைய பஜன்ஸ் எல்லாம் வந்து நாங்க யூடியூப்ல பாக்குறோம். பஜன்ஸ், கீர்த்தனா, நீங்க சொல்ற இது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறதுனால எல்லாமே வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு பிரம்மாவை பத்தி சொன்னீங்க. பிரம்மலோகத்துல இருந்து அவர் வந்து கீழ் விழ 1 இயர் ஆச்சு அப்படின்னு.
அவர் எல்லாமே அவ்வளவு பூஜை பண்ணி அவர் எல்லாமே இப்படி இருக்கும்போது நாமெல்லாம் எங்க ஓயாம கிருஷ்ண நாமத்தை சொல்லணுன்ற மாதிரி நீங்க சொல்ற விதங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பர் பிரபு, தேங்க்யூ சோ மச். ஓகேவா? ஹரே கிருஷ்ணன். டவர் வேற சரி வரல, சரியாவே இல்ல பிரபு இங்க. பேசுறது கேக்குது இல்லையா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குது பிரபு. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. உஷா அவங்கள. உஷா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உஷா மாதா. அன்மியூட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் பிரபு. ஓகே. சிவலிங்கம் பிரபு. நமஸ்தே ஜி. நமஸ்தேமா. ஹரே கேக்குறதா? கிருஷ்ணா. நல்லா கேக்குறதா? கேக்குதுமா. கேக்குதுமா. நமஸ்தே ஜி. இந்த இது சொன்ன நாதமுனிகளோட இது அது வந்து எனக்கு கரெக்டா கரெக்டா மனசுல ஆகல. நாதமுனிகள் அவரோட பையன், நாதமுனிகளோட வாரிசு பேர் என்ன? நாதமுனிகளுடைய சிஷ்யன், பையன் கிடையாது. நாதமுனிகளுடைய சிஷ்யன் அப்படியா? உயர்கொண்டார். சிஷ்யன். அவருடைய சிஷ்யன் மணக்கால் நம்பிகள். சிஷ்யன் சாரி, இன்னொருக்கா சொல்லுங்க. சிஷ்யனோட பேரு உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டார். அதுக்கப்புறம் மணக்கால் நம்பிகள். அடுத்தது மரக்கால் முனிகள். அப்புறம் அதுக்கப்புறம் யமுனாச்சாரியர். அதுக்கப்புறம் யமுனாச்சாரியர். சரி சரி. இல்ல, நீங்க நாதமுனிகளோட பேரன் வந்து யமுனாச்சாரியார் சொன்னேன். அதனாலதான் நான் அப்ப பையனோட பேரு என்ன தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன். ஓகே. பையனோட பேர் தெரியல, அவருடைய பேரனுடைய பேர் யமுனாச்சாரியர். அப்படியா? முனிகள் யமுனாச்சாரியார், அதுக்கப்புறம் நாதமுனிகள், அப்புறம் மரக்கால் முனிவர், அப்படிதானே? நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், யமுனாச்சாரியர். நன்றி நன்றி குருஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். சிவலிங்கம். சிவலிங்கம் பிரபு. பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. பிரபு, நம்ம கிருஷ்ணா அப்படின்ற நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரியல, அது வேணும். அப்புறம் அப்படின்னா கிரு அப்படின்ற கிருஷ் அப்படின்ற தாத்துல இருந்து வருது. கிருஷ் அப்படின்னா கருஷனே, அனைவரையும் ஈர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். எப்படி பிரபு? அனைவரையும் ஈர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். கிருஷ் அப்படின்ற தாத்துல இருந்தது. கிருஷ் அப்படின்னா கரிஷ்யதி, கர்ஷனம். எப்படி வந்து ஒரு காந்தமானது இரும்பை இழுத்துருமோ அது போல எல்லாரையும் ஈர்ப்பவர். அப்போ ஹரே அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன பிரபு? ஹரே அப்படிங்கிறது ஹரா அப்படிங்கறதனுடைய சம்போதன வச்சனம். சம்போதனை அப்படின்னா இப்ப தமிழ்ல வந்து கிருஷ்ணனை, கிருஷ்ணனால், கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணனிடம், ஐயாவுக்கு, இன்னதுக்குன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது போல இன்னொரு வேற்றுமை ஒரு ஆட் பண்ணும். என்ன அப்படின்னா ஹே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அது போல ஹே ராதே அப்படின்னு கூப்பிடுறதா ஹரே அப்படின்னு அர்த்தம். ஹரா அப்படிங்கிறது பகவானுடைய சக்தி, ராதாராணியை குறிக்கக்கூடியது. அந்த ஹரா அப்படிங்கறத நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ஹரே அப்படின்னு கூப்பிடுறோம். ஹரேன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஹே ராதே அப்படின்னு அர்த்தம். சரிங்க பிரபு, சரிங்க சரிங்க பிரபு. அப்போ நாம இங்க 4 மதங்கள் சொன்னீங்க இல்லைங்க, அதை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத, இப்ப கிருஷ்ணரை பத்தி சொல்றது ஒண்ணு, என்ன ருத்ரரை பத்தி சொல்றது ஒண்ணு, என்ன சனத்குமாரர்கள் சொன்னீங்க இல்லையா? அப்போ அது வந்து யாரு சனத்குமாரர்கள் வந்து கிருஷ்ணரைத்தான் சொல்றாங்களா, இல்ல அவங்கள தனி மதமா சொல்றாங்களா? இல்ல 4 சம்பிரதாயங்கள் சொல்லப்படுது. ஒன்று ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியில இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய சம்பிரதாயம். 2வது பிரம்ம சம்பிரதாயம், பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்ச சம்பிரதாயம். 3வது குமார சம்பிரதாயம். குமாரர்கள் அப்படின்னா பிரம்மாவுடைய 4 குமாரர்கள், அவங்க கிருஷ்ணரை பத்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. 4வது ருத்ர சம்பிரதாயம், சிவன் கிட்ட இருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயமும் கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய சம்பிரதாயங்கள். இதுல இப்ப நாம் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியது 2 தான் மேக்சிமம் பார்க்க முடியும். ஒண்ணு வந்து ஸ்ரீ சம்பிரதாயம், அதாவது லட்சுமி தேவி கிட்ட இருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். இது நம்ம ஸ்ரீரங்கத்துல, காஞ்சிபுரத்துல, நம்ம தமிழ்நாட்டுல மேக்சிமம் திருப்பதியில எல்லாம் பார்க்க முடியும். 3 நாமம் போட்டுட்டு இருப்பாங்க. 2வது வந்து பிரம்ம சம்பிரதாயம், பிரம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். இது நம்ம உடுப்பில பார்க்க முடியும்,
அதே போல நாமளும் பிரம்ம சம்பிரதாயம். இப்ப நாமெல்லாம் பார்த்தோன்னா ரெண்டு இருக்கும், கீழே துளசி இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரம்ம சம்பிரதாயத்துல வரும். மூன்றாவது குமார சம்பிரதாயம். இவங்களை வந்து வல்லப சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. இவங்க இன்னைக்கும் கொஞ்சம் ராஜஸ்தான்ல, குஜராத்ல இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையை போல குழந்தை கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுவாங்க. அதாவது வந்து லட்டு கிருஷ்ணரை போல வழிபடுறதெல்லாம் வந்து இந்த சம்பிரதாயத்தில் இருக்கு. ருத்ர சம்பிரதாயம் ஏதோ கொஞ்சம் இன்னைக்கும் வந்து உஜ்ஜைன்ல, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல இன்னும் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல இருக்கு. ஆனா ருத்ர சம்பிரதாயம் பெருசா இல்லை. 4 சம்பிரதாயங்கள் இல்லை. இவங்க 4 பேரும் கிருஷ்ணரை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பிரபு இந்த புத்தா வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படிங்கிறாங்களா, அது உண்மையா? புத்தர் கிருஷ்ணருடைய அவதாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அப்படிங்களா? அப்ப இந்த பௌஷ்ய புராணம்னு ஒண்ணு இருக்குங்களா பிரபு, ம் அது வந்து இந்த மேற்கத்திய அரேபிய இதுகளுடைய வருகையை பத்தி சொல்லுது. அதுல வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் இறைவனாக சொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது, அது உண்மையா பிரபு? இருக்கலாம். நான் பவிஷ்ய புராணம் படிக்கல, படிச்சவங்க சொல்றேன். பவிஷ்ய புராணம் பத்தி தெரியல. நன்றி பிரபு, நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Okay. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். பிரபுஜி, என்னுடைய இது வந்து நம்ம ஜீவாத்மா தோன்றும் போது இக்னோரன்ஸோட தோன்றியதா? நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஜீவாத்மா தோன்ற கிடையாது, ஜீவாத்மா என்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஜீவாத்மா தோன்றுவது கிடையாது, ஜீவாத்மா இருந்துட்டு தான் இருக்கு. ஜீவாத்மாவுடைய ஒரு ஸ்வரூபமே ஞான ஸ்வரூபம் தான். சத் சித் ஆனந்த அப்படின்றதுதான் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். மூன்று என்னது? சத் அப்படின்னா நிரந்தரமானது, ஜீவாத்மாவுக்கு அழிவே கிடையாது. சித் அப்படின்னா ஞான ஸ்வரூபமானது, ஜீவாத்மாவுக்கு வந்து அஞ்ஞானம் கிடையாது. ஆனந்தம் அப்படின்னா என்னைக்கும் ஆனந்தமா இருக்கக்கூடியது, என்னைக்கும் அதுக்கு துன்பம் கிடையாது. ஆனால் அப்படின்னு நேற்று நான் பேசியிருந்தேன். நான் கண்ணு திறந்துட்டு இருக்க வரைக்கும் எனக்கு எல்லா வெளிச்சமும் நல்லா தெரியும், நான் எல்லா பொருளையும் பார்க்க முடியும். உனக்கு கண்ணு இருக்காப்பா? கண்ணு இருக்கு. ஆனா திடீர்னு தெரியுமா சொல்லுவோம், ஒரு சிலரை டப்புன்னு ஏதாவது கொஞ்சம் கீழே போட்டுருவான், இல்லை வந்து ஏதாவது தட்டி விட்டுருவான். ஏன்னா உனக்குலாம் கண்ணு இருக்காடான்னு கேட்போம். என்ன பண்ணிட்டேன்? கண்ணை மூடிட்டு ஏதோ செய்ய முயற்சி பண்ணா அவனுக்கு சரியா கண்ணு தெரியல, டக்குன்னு தப்பு பண்ணிட்டான். நான் உடனே என்ன கொஸ்டின் கேட்பேன், எப்ப உனக்கு கண்ணு இருக்காப்பான்னு கேட்பேன். கண்ணு இருக்கே, நான் பிறந்ததுல இருந்து கண்ணு இருக்கே, கண் இல்லாமையா இருக்கேன். ஆனா அந்த சமயத்துல உனக்கு கண்ணு இல்லாம போயிடுச்சு. அப்போ உனக்கு கூட்டன்னா சொல்லுவேன், என்கிட்ட கூட்டு பயில உனக்கு சரியா நடக்க மாட்டேன்னு சொல்லி கேட்போம். அதே போல ஜீவாத்மா என்னைக்கும் ஞானத்தோட தான் இருப்பாரு. ஒரு சில சமயம் அவர் வந்து அஞ்ஞானத்துக்கு கீழே வரும் பொழுது அவர் வந்து இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்குள்ள வராரு. அந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு தான் நம்மளுக்கு குருவனுடைய ஞானம், குருவனுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தேவை. இல்ல குருஜி, இப்போ நான் கொஞ்ச நாளா பகவத்கீதை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. பகவத்கீதை நீங்க எடுக்கும்போது உங்க இதுல இருக்கும்போது நம்மளுடைய இக்னோரன்ஸ் கிளியர் பண்ணதுதான், நீக்கிறது தான் பகவத்கீதையினுடைய முக்கியமா இதாக இருக்குது. ஏன்னா முக்தியே வந்து இக்னோரன்ஸை நீக்குதுன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அப்போ இக்னோரன்ஸ் நீக்கும் போது பகவத்கீதையை முத கிருஷ்ணர் வந்து சூரியருக்கு கொடுத்தாரு, சூரியன் வந்து மனுவுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்துன்னு வரும்போது அப்போ சூரியனுக்கு கொடுக்கும் போதே அப்போ இக்னோரன்ஸ் இருந்ததா? இந்த சூரியனுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பத்துல, அதாவது இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்துலன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இதே போல எத்தனையோ சதுரயுகங்கள் இருந்திருக்கு, எத்தனையோ ஒரு தோற்றங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு தோன்றும் பொழுதும், ஒவ்வொரு முறை இந்த உலகத்தை படைக்கும் பொழுதும் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா சாஸ்திரத்தை கொடுக்குறாரு. பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரத்தையும் மொத்த வேதங்கள் என்ன பண்றாரு? கொடுத்துட்டு தான் இருக்காரு. சோ அப்ப இந்த உலகம் அப்படிங்கறது எதற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அறியாமை உள்ள ஆத்மாக்கள் தங்குவதற்கான இடம் தான் இந்த உலகமே, பௌதிக உலகமே. அதனால இந்த அறியாமையும் என்னைக்கும் நிரந்தரமா இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அறியாமையை போக்குவதற்கு ஞானமும் நம்மளுக்கு தேவைப்பட்டு தான் இருக்கு. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாட்டுல ராஜா இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து கைதிகளுக்கு ஏன் தனியா சட்டத்தை உருவாக்குனாங்க? முதல்ல சட்டம் உருவாங்கினதா, கைதிகளுக்கு சட்டம் உருவானதா, இல்ல கைதிகள் உருவாங்கலான்னு சொல்லவே முடியாது. கைதிகள் வருவாங்கன்னு நல்லா தெரியும். அதனால என்ன பண்றாங்க, கைதிகளுக்கான சட்டத்தை ஏற்கனவே கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா நீ கொஸ்டின் கேட்க முடியாது, முதல்ல கைதிகள் உருவானாங்களா இல்ல அவங்களுக்கு சட்டம் உருவானதா? அப்ப கைதிகள் உருவாவாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து சட்டம் போட்டிருக்காங்களா? அப்ப சட்டம் போட்டாங்கன்னா கைதிகள் உருவாக வேண்டியது தானே அப்படின்னு நம்ம யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. கண்டிப்பா இந்த உலகம்னு இருந்தா கைதிகள் இருக்கதான் செய்வாங்க.
அவங்களுக்கு சட்டம் தேவை அப்படின்ட்டு கவர்மெண்ட் தெரிஞ்சதுனால அவங்க சட்டம் இயற்றிருக்காங்க. ஒரு சிட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜெயிலையும் கட்டி வைப்பாங்க. சார் ஜெயில ஏன் சார் கட்டிங்க, கைதிகளே இல்லையே அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. கண்டிப்பா கைதிகள் இருப்பாங்க, கைதிகள் வருவாங்கன்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால ஜெயில ஆரம்பத்திலே கட்டி வச்சிருவாங்க. ஸோ அதே போலதான் இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்திலேயே என்ன பண்றாரு பகவான், இந்த ஞானத்தை கொடுத்து அனுப்புறார். ஏன்னா இங்க வரவங்க எல்லாரும் பகவான மரத்துல தான் வராங்க. அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு சாஸ்திரம் தேவை அப்படிங்கிறத உலகத்தினுடைய ஆரம்பத்திலேயே கொடுத்து அனுப்புறார் பகவான். நன்றி பிரபுஜி, நன்றி. தேங்க்யூ. சசிகலா ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. நான் எனக்கு எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு குருஜி. பூதாதி அது மீனிங் சொல்றப்போ இது பிரம்மா பிரம்மலோகத்துல இருந்து பிரம்மா வந்தாருன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு குருஜி. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெக்கார்டிங் ஒரு தடவை போய் கேளுங்க, ஈஸியா இருக்கும். நான் மறுபடியும் ஃபுல் ஸ்டோரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போறீங்க. ஏன்னா டைம் எனக்கு ஆயிட்டு இருக்கு, அடுத்த கிளாஸ் போகணும். தேங்க்யூ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. நல்லா குருஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. வணக்கம். நல்லா இருந்தது கிளாஸ். இந்த உங்க லிங்க், நீங்க இந்த சஹஸ்ரநாம பகவத்கீதை கிளாஸ்லாம் இது பண்றீங்களே, அதோடைய லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பிரபு. பகவத்கீதை லிங்க் எப்படி ஷேர் பண்றது? இப்ப என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, என்னுடைய ஃபோன் நம்பர் தான் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு 108, அவ்வளவுதான். தேங்க்யூ பிரபு. என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் இப்ப எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் டைப் பண்றேன் சாட்ல. இதுதான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு 108. என்னோட பேர் இருக்கு இல்லையா, வம்சிதாரிதாசா பிவி கேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல். அதில் நீங்க போனீங்கனாலும் அதுலயும் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், பகவத்கீதை கிளாஸ் தினமும் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், எழுந்துச்சு கிளாஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களை அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். எல்லாரும் ஐ திங்க் நீங்களாம் இது காஞ்சிபுரம் போறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. எனக்கு வர்றதுக்கு ஆசை தான், பார்க்கலாம். எனக்கு எப்படி சுச்சுவேஷன் இருக்கு, நானும் பர்மிஷன் கேட்கணும். கோவில்ல சுத்திட்டே இருக்கேன் நான் நிறைய. எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிரபு, நீங்க வருவீங்க. எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க? ஒரு 350 பேர் வருவாங்க ப்ரோ. ஓ ஓகே. எனக்கு ஆசை தான், காஞ்சிபுரம் ஆச்சு ரொம்ப நாள். வரதராஜர் புளியோதரை சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு. நான் பெருமாளை பார்க்கலாம் வரமாட்டேன், புளியோதரை சாப்பிட தான் வருவேன். பார்க்கலாம், புளியோதரை சாப்பிட்றதுக்காக வரணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஞ்சிபுரம் பெருமாள் புளியோதரை அப்படின்னா, வரதராஜ பெருமாள் புளியோதரை அப்படின்னு. ரீசெண்டா திருவல்லிக்கேணி போயிருந்தேன். ஸோ திருவல்லிக்கேணியில போன உடனே தர்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி சும்மா இருக்கு, என்ன பண்றது, புளியோதரை சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சோம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 2-3 பாக்கெட் சாப்பிட்டுட்டு அங்க பெருமாளுடைய வேஷ்டி எல்லாம் ஏலம் வச்சுட்டு இருந்தாங்க. போய் நின்று எல்லா வேஷ்டியும் ஏலத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். வேஷ்டி 450 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஏல விலை. பெருமாளுக்கு என்ன விலை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபான்னு சொன்னேன். எல்லாரும் திரும்பி பாக்குறேன், 450 ரூபாய் அந்த 1000 ரூபாய் என்னையா கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேஷ்டியும் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 1000 போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரணும் பிரபு, தெரியல, வரணும் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வழி சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் வர முடியும். கண்டிப்பா ப்ரோ, நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஓகே ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணன். ஷூர். श्री विष्णु सहस्रनाम व्याख्यानम की जय, श्रील प्रभुपाद की जय. हरे